அது ஒன்றும் புதிது இல்லையே. போராடுகிற மக்களை பொய் வழக்கு போட்டு, இப்ப எங்க ராமநாதபுரத்தில் எங்க கட்சி பிள்ளைகள் மேல எல்லாம் வழக்கு, காவலர்கள் ஒவ்வொரு வீடா சென்று அச்சுறுத்துதல், தொடர் குற்றச்செயல்களில் நாங்கள் ஈடுபடுகிறோம் என்பதுதான். தொடர் குற்றச்செயல்கள் மீனவர் படுகொலைக்கு போராடுவது, மீனவர்கள் படகை பறித்துக் கொண்டு செல்வதற்கு போராடுவது, இந்த மாதிரி சிக்கல்களில் அரசு கவனத்தில் கண்டுகொள்ளாத போது நாங்கள் கவனத்தை இழுப்பதற்கு, கவனத்தில் கொண்டு செல்வதற்கு நாங்கள் போராடும் போது அது குற்றச்செயலாக அதிகாரம் பார்க்குது. அதுபோலதான் நீங்க சொல்றது, அதுல வீடு போராடின எல்லாரையும் ஒரு வழக்கை போட்டு இனிமேல் போராடுங்கிற எண்ணமே வரக்கூடாது, போராடணுங்கிற எண்ணமே வராத அளவிற்கு அச்சுறுத்துவது, அது எந்த அதிகாரமும் செய்யுது. அது எதுக்கு சொல்லியிருக்கு? 100 ரூபா நாணயம் வெளியிட்டதுக்கு நன்றினா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிநிலை அறிக்கையில் நிதியை ஒதுக்காததுக்கு என்ன சொல்லுவீங்க? நன்றின்னு சொல்லுவீங்களா இல்ல வேற ஏதாவது சொல்லுவீங்களா? வெளியிடுறதே அவங்க தானே, வெளியிடுறதே அவங்க தானே, அவங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க? பிஜேபிக்கும் திமுகவுக்கும் என்ன கொள்கை மாறுபாடு இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா எதிர்க்கிறது மாதிரி எதிர்ப்பாங்க, நம்மளை ஏமாற்றுவதற்கு. தேர்தல் நேரத்தில் பேசுவாங்க, விளையாட்டு போட்டியா அவரை கூட்டி வந்தா நடத்துவாங்க, நலத்திட்டமா அவரை கூட்டி வந்தா நடத்துவாங்க. ஆளுங்கட்சியா இருக்கும்போது, எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி, கருப்பு கொடி கருப்பு பலூன். ஆளுங்கட்சியானா வெல்கம் மோடி, வெள்ளக்குடை, காவலர்களுக்கு காக்கியை கழட்டிட்டு காவி சீருடை. நேத்து பாத்தீங்களா, பேண்ட் தான் போடுறாரு, ஏன் காக்கி பேண்ட் போடணும்? முதல்வர் எதற்கு காக்கியா அந்த காலாடைய அணியணும்? இப்படித்தானே நீங்க பார்க்கணும். நீங்க திராவிட ஆட்சியாளர்கள், திராவிட மாடல் ஆட்சியாளர்கள், பெரியாரின் வழித்தோன்றர்கள், பெரியாரின் வழி நடந்தவர்கள், பகுத்தறிவு திலகங்கள், சரி, சனாதனத்தை வேற இருக்க வந்தவர்கள், சங் பரிவாரி கும்பலை விரட்ட வந்தவர்கள், பாசிசத்துக்கு எதிரானவர்கள். ஒவ்வொரு முறையும் ஆளுநர் ரவி அவர்கள் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பங்கேற்கும் போது கருப்பு சட்டை அணிந்து வந்தவர்கள் சட்டையை கலட்டினாங்களா இல்லையா? இப்ப சட்டையை கலட்டினாலும் ஒருத்தன் கருப்பாவே இருக்கானா என்ன தீ வச்சு கொளுத்திடுவில்ல அவனை? அன்னைக்கு ஒரு நிகழ்வுல கருப்பு சட்டை போட்டவங்களாம் கழட்டினீங்களா இல்லையா? பெண்களே கருப்பு துப்பட்டா போட்டிருந்தா எடுத்து வெளியில விடுறீங்க. இப்ப கருப்பா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னா தலையில இருக்கிற முடியெல்லாம் மயிரெல்லாம் கருப்பா இருக்கல வலிச்சு விட்டுருவீங்களா? சொல்லுங்க. நீங்க ஆளுநரும் மொட்டை அடிச்சுட்டு வருவாரா? கருப்புல அப்படி என்ன வெறுப்பு இருக்கு உங்களுக்கு? என்ன வெறுப்பு இருக்கு? வெள்ளையா இருக்கிறவங்க உழைக்கிறதெல்லாம் சாப்பிடுவீங்களா? கருப்பா இருக்க சாப்பிட்ற கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் சாப்பிட்றது இல்லை. ஐயோ கருப்பா இருக்கிறவன் விளைய வச்சு நிக்கல போட்டு போயிருவீங்களா? சேட்டை தானே இதெல்லாம். இதையான் கண்டிக்கல பகுத்தறிவு திலகங்கள், பெரியாரின் வழித்தோன்றர்கள்? நான் ஒருத்தன் தான் கத்திக்கிட்டு இருக்கேன்.